Hi everyone, welcome to our channel Manam. இன்னைக்கு நாம பார்க்க போறது உளுந்து பருப்புல என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தியும் அதை எப்படிலாம் பயன்படுத்தினா எதுக்கு நல்லது அப்படிங்கறதையும் நம்ம ட்ரெடிஷனல் டிஷ்ஷான உளுந்தங்களியை 5 நிமிஷத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உளுந்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றி நம்ம உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த உளுந்தை நம்மளுடைய உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா இந்த உளுந்தை நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த ஊறின தண்ணியை காலையில் எந்திரிச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக பராமரிக்கவும் வயிற்றுப்போக்கு இருந்தால் அதை தடுக்கிறதுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே யூஸ் ஆகும். தோல் நீக்கப்படாத உளுந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்த்து வைக்கும். அதே மாதிரி இந்த உளுந்தை முளை கட்டி அதை 2 ஸ்பூன் தினமும் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மூட்டு வலி பிரச்சனைகள் நல்லா சரியாகும். சுகர் இருந்தாலும் அதையும் இது சரி செய்யும். இடுப்பு எலும்பு வலு இல்லாமல் இடுப்பு வலியால் கஷ்டப்படுறவங்க, அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க தினமும் உளுந்தங்கஞ்சியோ உளுந்தங்களியோ சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க இடுப்பு வலி குறையும். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் புஷ்டியாவாங்க. நம்ம உடம்புல வர்ற நிறைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் சூடு. இந்த உடல் சூடு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மன அழுத்தத்தில் நாம் இருக்கும்போதோ இல்லைன்னா ஓய்வு இல்லாமல் உழைக்கும் போதோ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் போதோ இந்த உடல் சூடு ரொம்ப ஹை ஆகும். இந்த உடல் சூடை தணிக்கணும் அப்படின்னா இந்த உளுந்தோட வெந்தயமும் சேர்த்து அதை நல்லா களி கிண்டி பனை வெல்லத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது உடல் சூடு கொஞ்சம் கம்மியாகும். உளுந்தை நல்லா காய வச்சு அதை அரைச்சி அதோட தேன் கலந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்களுக்கு தாது விருத்தியாகும். நரம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகரிக்கும். 40 வயது கடந்த பெண்களோ இல்லைனா பருவமடைந்த பெண்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஊட்டச்சத்து ரொம்பவே தேவை. எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த இந்த உளுந்த பருப்பை கஞ்சியாவோ இல்லைன்னா களியாவோ தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா எல்லா சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால அவங்க தினமும் எடுக்கும்போது அவங்க உடம்பு நல்ல வலுவாக இருக்கும். அதே மாதிரி கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உளுந்தை அதிகம் சேர்த்துக்கணும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இந்த உளுந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பப்பை வளர்ச்சி போதிய அளவு இல்லைன்னாலும் மாதவிடாய் காலங்களில் கடுமையான வேதனை இருக்கிறவங்களும் அதே மாதிரி மாதவிடாய் டைமில் கசிவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உளுந்தையும் இதோட எல்லையும் சேர்த்து அவங்க உணவில் அதிகப்படுத்தி சாப்பிடும்போது இந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல க்யூர் கிடைக்கும். ஹை பிளட் ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய உணவு இந்த கருப்பு உளுந்து. இதை அவங்க உடம்புல சேர்த்துக்கும் போது அவங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால இந்த ரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். இந்த உளுந்தங்களியை 5 நிமிஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம முதலையே மாவை அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா உளுந்தை நல்ல வாணலியில் வறுக்கணும். அப்படி வறுக்கும்போது அதோடைய வாசனை நல்லா வரணும். அந்த கமக்கிற வாசனையை வெளியே இருக்கிறவங்க கூட கண்டுபிடிச்சி வர்ற அளவுக்கு நல்லா வரணும். அதுதான் பக்குவம். நல்லா வறுப்பட்டால் தான் நம்மளுடைய உளுந்தங்களி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் நீங்கள் உளுந்து போட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசியை அதோட வறுத்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ வறுத்து வச்ச ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற போட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு தயாராகிடுச்சு. ஈஸியான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பொருள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி, வெல்லம், அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவு. இந்த 3ஓட அளவும் பார்த்தீங்கன்னா 1:1:1. ரொம்ப சிம்பிள். டம்ளரில் அரைச்ச மாவு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்க போகிறேன். இப்போ எந்த டம்ளரில் நான் அளவுக்கு எடுத்து வச்சேனோ அதே டம்ளரில் நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா வாணலியில் விட்டுட்டு ஹீட் பண்ண போகிறேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். அந்த வெல்லத்தை ஹீட்டான இந்த தண்ணியில் நான் போட்டு அதை நல்லா கரைய வைக்கணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நாம் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்தாச்சு. இதை தண்ணியில் நல்லா போட்டு ஹீட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கிண்ணத்தை வேணால் எடுத்துக்கலாம் அளவுக்கு. ஆனால் அந்த 3மே அதே கிண்ணத்தில் நீங்கள் அளந்து போட்டுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு.
இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு அதை ஹீட் பண்ண போகிறோம். நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற தூசை மட்டும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிடலாம். அதில் இருக்கிற தூசு, மண் இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நல்லா இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த தண்ணியை வந்து வாணலியில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அளவு மாவை வந்து போட்டு நல்லா கலர போகிறோம். இந்த தண்ணி கொதிச்ச உடனே இப்போ நம்ம அளவுக்கு எடுத்து வச்ச அந்த மாவை வந்து இதோட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து கட்டி தட்டாமல் நல்ல ஸ்மூத்தான ஒரு களி வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இதுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கிண்டும் போது இது நல்ல சுருண்டு வந்துடும். எப்போ இது வந்து வாணலியில் விட்டு தனியாக ஒரு மாதிரி பால் மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சோ அப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத நாம் தண்ணியில் வந்து நம்ம கையை வச்சுட்டு இதில் நம்ம தொட்டு பார்க்கும்போது இது நமக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டிருச்சு அப்படின்னா இன்னமும் அது வந்து வேகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை. இப்போ ஒட்டி இருந்தது அப்படின்னா மறுபடியும் நல்லா கிளறணும். ஒட்டலை அப்படிங்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. களியோட நடுவில் ஒரு நல்ல குழியை தோண்டி விட்டுட்டு அதில் நல்ல நிறைய 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. இது பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லெண்ணெயை ஊற்றி கொடுங்க. இது குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றி கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் நெய் ஊற்றிருக்கேன். இது டெலிஷியஸாக மட்டும் இல்லை, ரொம்ப சத்தானது அப்படிங்கிறதுனால அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.